வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது பியார் பிரேமா கல்யாணம் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. பியார் பிரேமா காதலோட டைரக்டரான எலன் தான் இதில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபேமிலி ட்ராமா. பொதுவாக நம்ம ஊர் ட்ரெடிஷன் படி கல்யாணம் ஆனால் ஒரு பொண்ணு தான் வந்து பையன் வீட்டில் அவங்க குடும்பத்தோடு வந்து தங்கணும் அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்குல்ல. அதுக்கு மாறா ஒரு பையன் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் தங்குனா என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற தீமில் நகரக்கூடிய கதை. நம்ம ஹீரோ மிடில் ஈஸ்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவில் இன்ஜினியர். அங்கே வேலையெல்லாம் விட்டுட்டு ஹோமை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணை எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற கனவோட இருக்கார். அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினை சந்திக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள காதல் உண்டாகுது. அது அடுத்த கட்டமான கல்யாணத்தை நோக்கி போகுது. கல்யாணம்லாம் நல்லா முடியுதுங்க. ஆனால் முடிஞ்ச உடனே பொண்ணு ஓடி போயிடுறாங்க. அதுக்கு காரணம், நான் வந்து உன் வீட்டில் வந்து இருக்க முடியாது, நீ வேணா என் வீட்டில் வந்து இரு அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷனை போடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இந்த சவாலை ஏற்றுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ப்ராக்ரெசிவாகவும் பேசணும், அதே நேரத்தில் நம்ம ட்ரெடிஷனுக்கு உட்பட்டு பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியை இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. புகுந்த வீட்டுக்கு போகிற ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதே மைண்ட் செட்டை ஒரு பையன் ஃபீல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதுக்கான ஆரம்பகட்ட காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் போக போக இதில் ஹியூமர் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப செயற்கைத்தனமாக நிறைய காட்சிகள் அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபீல் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி, இதே ஃப்ளோவில் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே அப்படின்ற மாதிரி கண்ணாபின்னான்னு கதையை கொண்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சொன்னாங்க. அது வந்து உண்மையிலே பகீர்னு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் எழுப்பிச்சு. பட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றது ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கான அந்த ஃப்ரீடமும் ஸ்பேஸும் ஒரு ஹியூமனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றிலாம் இங்கே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் ஹீரோக்கு அந்த மாதிரியான ஆம்பிஷன்லாம் இருக்கா அப்படின்றது கூட இதில் ப்ராப்பராக கன்வே பண்ணப்படல. மற்றபடி மேக்கிங் வைஸ், அதுவும் ஸ்டார்டிங்கில் இந்த வெட்டிங் செட்டப்பு, மியூசிக், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு. ஓவரால் டைம் பாஸ்க்கு ஓடிடியில் ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான இன்டிமேட் சீன்ஸ் வரும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.